வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாபாரதத்துலேருந்து த டாக் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. மகாபாரத போர் முடிஞ்சிட்ட அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு ஹஸ்தினாபுரத்தை பாண்டவர்கள் ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனால் என்னவோ தெரியல, போக போக அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பாரமே இருந்தது. சரி, இந்த உலக வாழ்க்கை வேணாம், நம்ம தேவலோகம் நோக்கி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அபிமன்யோட மகன், அதாவது அர்ஜுனாவுடைய பேரனான பரிஷத்துக்கு முடிசூட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அதாவது இந்த பரிஷக்தோடைய மகனான ஜனமேஜயா தான் இந்த மகாபாரத கதையை ஆரம்பத்தில் இந்த முதல் புத்தகத்திலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் கிழக்கு நோக்கி போகிறாங்க. அதாவது இமயமலையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. போக 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 அவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்களோ இமயமலையில், ஒருத்தங்களாக கீழே விழுறாங்க. முதல்ல திரௌபதி, அதுக்கப்புறம் யுதிஷ்டரோட ஒரு சகோதரர்களும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யுதிஷ்டருடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொருத்தரும் ஏன் விழுறாங்கன்ற காரணமும் அவருக்கு புரியுது. அதனால் அவர் அவரோட பயணத்தை நிறுத்தலை, போய்கிட்டே இருக்கார். அவர் கூட ஒரு நாய் மட்டும் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மேலே போக போக தேவலோகத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா கடவுளுக்கெல்லாம் ராஜாவான இந்திரன் அவருடைய தேரில் யுதிஷ்டர்கிட்ட வராரு. வந்துட்டு அவர் வாங்கன்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு வரவேற்கிறாரு. ஆனால் அவர் அந்த நாயை தடுத்துடுறாங்க. அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, இந்த நாய் கடந்த காலத்தில் என்கிட்ட இந்த விசுவாசமாக இருந்திருக்கு, இப்போவும் எதிர்காலத்தில் என் கூட இருக்கணும்னு தான் வந்துட்டுருக்கு. அதனால் அவரையும் அந்த நாயும் உள்ளே விடுங்கன்னு போது, பாரு, நீங்கள் இப்போ தேவலோகத்துக்கு வந்துட்டீங்க. தேவலோகம் வந்தவங்க தேவர்கள் மாதிரி எங்களை மாதிரி இரவா வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த நாய் இங்கேயே இருந்துட்டோம், இது ஒன்றும் பாவமான செயல் இல்லை. ஏன்னா தேவலோகத்தில் நாய்ங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றாங்க. அப்போது யுதிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒருத்தங்களை கைவிடுறது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம், எல்லா பாவத்தை விட கொடிய பாவம். அதாவது ஒரு பிராமணனை கொலை செய்கிற அளவுக்கு பாவம். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். அதனால் என்னால் இந்த நாயை கைவிட முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அந்த நாய் உண்மையில் யார்னா யம தர்மராஜா. அவர் உடனே அவரோட சுயரூபத்தை எடுத்துகிட்டு யுதிஷ்டருக்கு எல்லாம் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, ராஜாதி ராஜனான நீ எல்லா உயிரினங்களுக்காகவும் அதுங்களோட இருந்திருக்க, அதுங்க கஷ்டப்படும்போது அழுதுருக்க. இப்போது உனக்கு தேவலோக பதவியே கிடைக்கும் போதும் இல்லை, இந்த நாய் என் மேலே விசுவாசமாக இருந்திருக்கு, அதனால் இந்த நாயை விட்டுட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு இணையானவங்க தேவலோகத்துலேயும் இல்லை, இதனாலேயே உன்னுடைய மனித உடலோடையே சேர்ந்து நீ தேவலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது யுதிஷ்டருக்கு தர்மராஜர் வச்ச ஒரு பரீட்சை. இப்போ தர்மராஜர் யாருன்னா, குந்திக்கு பாண்டு மூலமாக குழந்தைகளை பெற்றுக்க முடியாதனால அவங்களுக்கு ஒரு முனிவர் ஒரு வரம் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நீ யாரை நினச்சி விரும்புகிறியோ அவங்களுடைய குழந்தை உனக்கு மகனாகவோ குழந்தையாக பிறப்பாங்கன்றது. யுதிஷ்டரை அவங்க தர்மராஜா, அதாவது யம தர்மராஜாவை நினச்சி தான் அவங்க யோசிக்கும் போது தர்மராஜராக யுதிஷ்டரே பிறந்திருக்காரு. அதனால தான் நம்ம யுதிஷ்டரை தர்மபுத்திரன் அப்படின்வோம், தர்மனுடைய புத்திரன் அப்படின்றது. இப்போ தான் யுதிஷ்டரும் அவருடைய தந்தையும் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. தர்மராஜாவுக்கும் தன்னுடைய மகன் தான் வச்ச பரீட்சையில் ஜெயிச்சிட்டான்ற சந்தோஷமும் வந்திருக்கு. இதுதான் இந்த கதை. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.